கோடநாடு எஸ்டேட்டில் நடந்த காவலாளி கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக சேலம் மாவட்டத்தில் முகாமிட்ட அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் விபத்தில் உயிரிழந்தது பற்றி விசாரணை மேற்கொண்டனர். கோடநாடு எஸ்டேட் கொள்ளை சம்பவத்தில் காவல்துறையினரால் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ஓட்டுநர் கனகராஜ் கடந்த 28ஆம் தேதி கார் மோதி உயிரிழந்தார். அவரது மரணம் குறித்து பல்வேறு தரப்பினரும் சந்தேகம் எழுப்பிய நிலையில் நீலகிரி எஸ்பி முரளிரம்பா இவ்விசாரணையை நடத்தினார். ஓட்டுநர் கனகராஜின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவரது செல்போனில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் தொலைபேசி எண்கள் குறித்தும் ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளிரம்பா விசாரணை சரியான பாதையில் செல்வதாக கூறினார்.